வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு மொபைல் பவர் பேங்க் பிவிசி பைப்பில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்ரி ஒன்று நீங்கள் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக், அடுத்தது இது ஒரு பவர் பேங்க் போர்டு. இந்த போர்டு அமேசானில் இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் ஒன்று கட் பண்ணிங்க, அந்த பேட்டரிக்கு தகுந்தாப்போல். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கட் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ பிவிசி பார்த்திங்கன்னா சைஸ் போட்டிருக்காங்க. உங்கள் பேட்டரிக்கு தகுந்த மாதிரி கேட்டுங்க. அந்த பேட்டரி உள்ளே போகிற அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் நீங்கள் வாங்கிங்க. ரொம்பவும் பெருசாக வேண்டியதில்லை. இப்போ நான் கட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், இது மேலே ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ அதனால் அது நான் அதை தேய்ச்சி கொஞ்சம் அப்போ தான் நம்ம அதில் நம்ம மேலே அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த இது பிளாஸ்டிக் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ தான் அது சரியாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ ஃபுல்லாக 2 சைடு நம்ம தேய்ச்ச பிறகு இந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் பண்ணுறதை நீங்கள் என்ன பண்ணீங்க, அந்த போர்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் அழகாக அதை கட் பண்ணி எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ண பிறகு நீங்கள் உள்ளே அதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு சைடில் வேணாலும் நீங்கள் க்ளவ் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லை ஃபெவிக்விக்கை யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அந்த போர்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் நீங்கள் பார்த்து கொடுத்துங்க, அந்த போர்ட்லேயே இருக்கும். ஸோ அதை டைரெக்டாக நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ கனெக்ட் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே க்ளவ் கனை வச்சு அப்படியே அதை மேலே அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி ஒட்டி விட்ருங்க. ஸோ நீங்கள் இதுக்கு ஃபெவிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஃபெவிக்விக் இருந்தாலும் நல்லா ஒட்டிக்கும். ஸோ அதே போல் பேக் சைடும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகாமல் இருக்கும். இந்த பேட்டரி நீங்கள் எடுத்து இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அழுத்தும் போது அந்த ஒயர் பிச்சுக்கிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா உள்ளே போகிற ஒயர் எப்படி இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. அந்த உராய்வில் ஒயர் தனியாக பிச்சுக்கிட்டு வந்துடும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சுட்டு, பேக் சைடு இந்த மாதிரி ஃபெவிக்விக் இருந்தால் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி பேக் சைடை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பிவிசி பைப்பில் நமக்கு ஒரு பவர் பேங்க் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம சார்ஜர் போட்டு பார்க்கலாம் ஒர்க் ஆகுதான்னு. இதுக்கு சார்ஜர் சாதாரண சார்ஜர் போதும், மொபைல் சார்ஜர் தான். நம்ம எப்படி பவர் பேங்க் எப்படி சார்ஜ் பண்ணுவோமோ அதே முறை தான். ஸோ பிளிங்க் ஆகுது பாருங்கள், லைட்டு உள்ள லைட்டு பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டோம். சார்ஜ் ஆகுதான்னு பார்ப்போம். நம்ம கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை எடுத்து நான் மொபைலில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆகுது. ஸோ 48% இருக்குது. ஸோ அது அப்படியே சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஈஸியாக இப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிவிசி பைப்பில் நம்மளால் பவர் பேங்க் செய்ய முடியும். ஸோ இதில் எம்ஏஹெச் பார்த்திங்கன்னா 2400 எம்ஏஹெச். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.